மல்லிகா, உனக்கு இம்புட்டு பெரிய கஷ்டம் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு. என்கிட்ட சொல்லியிருந்தா அம்மா வேலை முடிஞ்ச உதவியை பண்ணியிருப்பேன்ல. ஏம்மா, நீ மட்டும் பாவம் என்ன பண்ணுவ சொல்லு? உன்னால மட்டும் என்னதான் அதை செய்ய முடியும்? அதான் யாருக்கும் சொல்லல. அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலம்மா. பாரு, என் பிள்ளை எம்பிட்டு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா. எல்லாம் நீ 4 காசு சம்பாரிச்சிருவேன்னு மற்றவளுக்கு வயிற்றுச்ச. அதான் உன்னை போட்டு சொல்லட்டி அடிக்குது. ஏம்மா விடுமா, அதான் அக்கா எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ செஞ்சு முடிச்சு லாபத்தை பார்த்துட்டால. ஆமா, அது வரைக்கும் நல்லது தானம்மா. எப்படியோ கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடல. ஆமாண்டி மல்லிகா, ஆமாம்மா. 1000மே நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறப்போ எப்போதுமே நம்ம கை கொடுத்து தூக்குறது நம்ம ஆத்தாதான். அதனால் அவளை மனசால நினச்சிக்கிட்டு நீ என்ன வேணா செய், உனக்கு வெற்றி கிடைக்கும். சரிம்மா. சரி வாங்க, எல்லாரும் சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிடலாம். இல்லை போய் கதிரவ தம்பியும் வர சொல்லு. சரிம்மா. அந்த பிள்ளை உன்னையே சமைக்க வச்சு சோறு போடுறேன். இந்த ஆத்தால மன்னிச்சுக்கையாத்தா, இந்த பிரியாணிலாம் எனக்கு வராது. குழம்பு வைக்கிறதுனா சீக்கிரம் வச்சு விட்ருப்பேன். ஏம்மா, என்னம்மா நீ? நம்ம வீட்டில் நான் செய்யாம வேற யாரு செய்ய போறா? அக்கா, வாசமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். யார் பிரியாணி செய்யறது செம்மையா இருக்குன்னாரு. பிரியாணி கடைக்காரரே பாராட்டுறாரா? பரவாயில்லையே. சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு வகையை சாப்பிடுவோம். முதல்ல வந்தவருக்கு போடுமா, அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இருக்கட்டும் முடியும், எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா பரிமாறுறேன். அம்மாக்காவா, நானும் பரிமாறுறேன். சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அடடா, என்ன அருமையா இருக்கு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியால இருக்கு. கிளவி கொஞ்ச நேரத்தில் எம்பிட்டு அழகா பரிமாறிடுச்சு. மக வந்தாலே சுறுசுறுப்பு வந்துடும் கிளவிக்கு. ஏதோ புதுசாக 4 தெம்புட்டு அணைக்க குடிச்ச மாதிரி எம்பிட்டு அழகா வேலை பார்க்குது. இதே மக வரலன்னா முட்டி வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னு நம்மளை போட்டு வேலை எடு வாங்கும். இன்னைக்கு சொல்லாமலே பிரியாணி கொண்டாட நகர்த்திட்டு வந்து எப்படி பந்தி பரிமாறி வச்சிருக்கு. கிளவி அம்பிட்டு நடிப்பு. எப்பா, கறி அள்ளியில வச்சிருக்கு கிளவி. மகளுக்குன்னொன்னே பாசத்து ஓவராக காட்டிருச்சு போல. சரி, 4 இலையில எந்த இலையில நிறைய சோறும் கறியும் இருக்குன்னு பார்த்து அதில் நம்ம உட்காந்துடணும். இந்த 2வது இலையில கறி கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பேசாம இதுலயே உட்காந்துருவான். இல்லைங்க, சீக்கிரம் மாமா. ஆஹா, அத்தை வந்துட்டாங்க. பந்தி பரிமாறிட்டீங்களா? ஆமாம், பரிமாறியாச்சு. மேடம் இம்பட்டு நேரம் எங்கே போனீங்க? சோத்தை போட கூட வலிக்குது, சமைக்க தான் தெரியாது, பரிமாற கூட தான் தெரியாது. ஐயோ அத்தை, நான் பரிமாறலான்னு தான் இருந்தேன். திடீர்னு ஒரு ஆஃபீஸ் காலு, அதை கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ளே நீங்களே பரிமாறிட்டீங்க. நானே வந்து பரிமாறி இருப்பேன்ல. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பேன்ல நீனே. என்னமோ பண்ணி தொலை. சோத்தை போட்டாச்சு. அரவிந்தனை வர சொல்லு. உள்ள கதிரவன் தம்பியை கூப்பிட போயிருக்கா. நான் மல்லிகாக்கு சத்தம் கொடுத்துட்டு தான் வந்தேன். எல்லாரையும் வர சொல்லு. சரி எம்மா, அவரை கூட்டிட்டு வந்துட்டேன். தம்பி வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். அத்தை எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமே? இல்லையா, நீங்க தான் முதல்ல சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க பொம்பளைங்க நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கு ஒன்றும் பசிக்கல. கிளவி இதுக்கு பசிக்கலன்னா இதோட நிறுத்தவே தானே. எங்களன்னு என்னையும் சேர்க்குது. சரி, பார்த்து உட்காருங்க. நல்ல வேலை இவர் நம்ம இலையில உட்காரல, தள்ளி தான் உட்காந்துருக்காரு. முல்லை போய் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி எடுத்துருவாமா? சரிம்மா. இப்போ எப்படி உட்காருறது? சரி, அடுத்து நம்ம வீட்டுக்காரரை கூப்பிடுவோம். அவர் எப்படியும் நம்மள சாப்பிட உட்கார சொல்லுவாரு. டக்குன்னு உட்காந்துடணும். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமையா, சாப்பிட தான் உனக்கு கூப்பிட்டேன். இல்லைம்மா, மாப்பிள்ளை முதல்ல சாப்பிட்டோம். அட மச்சான் வாங்க, எனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இல்லை, நீங்க வந்து என் பக்கத்தில் உட்காருங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? சரி, வந்துட்டா போச்சு. இம்மா நீங்க அனிதாலாம் அதெல்லாம் நாங்கள் பிறகு சாப்பிட்டுக்கிறோம். நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா. இவராவது கூப்பிடுவாருன்னு பார்த்தா இவரும் சரின்னு போய் உட்கார்றாரு. சரி, இன்னும் 2 இலை இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒன்று உட்காந்துட வேண்டியதான். நம்ம பிடிச்சி வச்சிருந்த இலையிலையும் இவர் உட்காந்துட்டாரு. சரி, இப்போ இலை கிடைச்சா போதும்ல இருக்கு, ஏதோ ஒரு இலையில உட்காந்துட வேண்டியதான். அம்மா, அட வா மல்லிகா, வந்து உட்காரு. சோத்தை போட்டு ஆறிட்டு கிடக்கு. பிரியாணிலாம் சூட சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஏம்மா, நீ முதல்ல உட்காருமா. மதியம் மாத்திரை போடணும்ல, லேட் ஆகுது பாரு. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. இல்லடி, அதெல்லாம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். நீ முதல்ல உட்காரு. போச்சு, அடுத்த இலையும் போச்சு. ஆத்தால மகளும் சேர்ந்து உட்கார போறாளுங்க. 2 இலையும் பிடிச்சிட்டாளுங்க. எனக்கு ஒன்றும் இருக்காது. நீ தான் மாத்திரை போடணும், வயசாகி போச்சு. நேரத்துக்கு சாப்பிட சொல்லிட்டேன். அப்புறம் அங்க மயக்கம் வருது, இங்க மயக்கம் வருதுன்னு இருப்பேன். அம்மா, மல்லிகா சொல்றது சரிதாம்மா, நீ உட்காரு. அது வந்து நீங்க உட்காருங்க. உட்கார மாட்டேங்கிற கிளவி எல்லாம் உட்காருங்கிறாங்க. நம்மள ஒரு ஆள் கூட உட்காரியான்னு கேட்கலையே. சரி, எல்லாரும் இப்படி தூரம் சொல்றீங்க, நானும் உட்காடுறேன். ஐயோ, இந்த கிளவி சரியான ஆளுதான். நீ உட்காரு, நான் உட்காருன்னு கடைசியா இதுவே சீட்டு பிடிச்சிருச்சே. பிரியாணினா சொந்த பந்தமா பார்க்க முடியும், சோறு தான் முக்கியம்னு முதல்ல கிளவி உட்காந்துருச்சு பாரு. முள்ளவா, தண்ணியை கொண்டு வை. அடுத்து அக்கால தங்கச்சியும் உட்கார போறாளுங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் சோத்தை போட்டுட்டு கடைசியில மிச்ச மீதியை தின்னணும் போல. மல்லிகா, அதான் எல்லாரும் உட்காந்தாச்சுல, நீ இன்னொரு இலையில உட்காருமா. ஒரு இலை பாரு காயுது. ஏம்மா இருக்கட்டும். அக்கா உட்காருக்கா, நானும் மதனி இருக்கோம்ல, நாங்க பரிமாறிக்கிறோம். நீ உட்காரு. இல்லடி, நீ உட்காரு. ஏக்கா, எனக்கு பசியே இல்லை, இப்பதான் அந்த சுயத்தெல்லாம் சாப்பிட்டேனா, அதான் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ உட்காரு. இல்லைக்கா, உனக்காக தான் அம்மா இம்பட்டு தூரம் விருந்தே ஏற்பாடு பண்ணுச்சு. நீயும் மாப்பிளையும் சாப்பிடாம நாங்களாம் சாப்பிட்டா நல்லா இருக்காதுமா. மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்காரு, நீ வந்து உட்காந்து சாப்பிடு.
ஆத்தா கரிமதியே இவளும் முடியாது முடியாதுன்ட்டு போய் இலையில உட்கார போறா. நான் எல்லாருக்கும் சோத்தை வடிச்சு கொட்டி கடைசியில் இருக்கிறத தின்னுட்டு போகணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? மதனி, என்ன மல்லிகா, எல்லாருக்கும் சோறு பரிமாறணும் அதானே? நான் பண்றேன், நீ உட்காரு. ஐயோ அதுக்கு இல்ல மதனி, நீங்க வந்து உட்காருங்க. நீங்க தானே மதியமே பசிக்குது நீங்க வேகிறப்பே உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னீங்க. நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நிசமாவா? என்ன அது நீ இப்படி கேக்குறீங்க? சாப்பிடுங்கன்னு தானே சொல்றேன். தாராளமா நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. அப்ப நீனு? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்ப சுத்தமா பசிக்கல. வந்ததுல இருந்து சுய்யும் உடனே ஒரே ஸ்வீட்டா கொடுத்து வயிறே ரொப்பிருச்சு இந்த அம்மா. இப்ப சாப்பிடுனா எப்படி சாப்பிட முடியும்? அட மல்லிகா, நீ பேசாம இரு, அவெல்லாம் பொறுமையா சாப்பிட்டுக்குவா. நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. வந்த பிள்ளைய விட்டுட்டு இவளுக்கு என்ன இப்ப அவசரம்? கிளவி, அவளை விட்டாலும் இது விடுதா பாரு. அக்கா தான் இப்படி தூரம் செஞ்சது, அவளை உட்கார சொல்லிட்டு இருக்க, என்ன வேற உட்கார வச்சுட்ட? பேசாம நீ வந்து உட்காந்து சாப்பிடு. ஏமா நீ செத்த பேசாம இருமா, எதையாவது சொல்லிக்கிட்டு. அதான் மதனியை சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏண்டி, உனக்காக சமைச்சதுடி, அவ பிறகு பொறுமையா சாப்பிடுவா. அவளுக்கு என்ன இப்ப அவசரம்? ஆமாம்மா, நீ உட்காரு. எனக்கு பசிக்கல. அம்மா இங்க பாரு, நீ வந்ததுல இருந்து சுய்யம் வடை அது இதுன்னு கொடுத்து வயிற்று ரொப்பி விட்டுட்டேன். இப்ப நான் சாப்பிட்டேன்னா என்னால சரியா சாப்பிட முடியாது சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவேன். இப்ப சொல்லு, நான் உட்காரட்டுமா மதனியை உட்கார வைக்கட்டுமா? என்னமோ பண்ணு, என் வாய் அடைக்கிற மாதிரி தான் நீ ஏதாவது பதில் வச்சிருப்பியே. மதனி அப்புறம் என்ன, நீங்க வந்து உட்காருங்க. இல்ல மல்லிகா, நீயே வேணா. அதான் நான் சொல்றேன்ல மதனி, நான் இப்ப உட்காந்து சாப்பிட போறது இல்ல, நீங்களே உட்காருங்க வாங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? எல்லாம் சாப்பிட்டு பார்த்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ செஞ்ச பழைய சோறு கூட ருசியா தானே இருக்கும். என் மக பிரியாணி அடிச்சுக்க முடியுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிரியாணி செம்ம டேஸ்டால இருக்கு. தம்பி, பிரியாணி கடைக்காரவங்க சும்மா எனக்காக சொல்லாதீங்க. நீங்க கடையே வச்சிருக்கீங்க, உங்களை விட நாங்க பிரியாணி நல்லா செய்யறோம். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க ஹோட்டல் பிரியாணியோட இது ஒரு படி மேலேயே இருக்கு. அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்குக்கா. தம்பி சும்மா சொல்லாதீங்க. உண்மையாவே நான் சொல்றேன், உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி இருக்கு. டேஸ்டே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு டேஸ்டான பிரியாணியை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. பிரியாணி மட்டும் இல்ல, என் தங்கச்சி எல்லாத்தையும் அருமையா செய்வா. முள்ளையும் அதான் அடிக்கடி சொல்லுவா. ஆனா இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணிருக்கேன். செம்ம டேஸ்டால இருக்கு. சாம என் ஹோட்டலுக்கு மல்லிகாக்காவையே செஃப்பா வச்சிடலாம். வந்துட்டா போச்சு. தம்பிக்கு ஒரே தமாசு தான். சாப்பிடுங்க. அரிசிக்கு வேற உலைய வச்சாச்சு, பார்த்து சரியா வடிக்கணும். அக்கம் பக்கத்தில் கொண்டு போய் ஸ்வீட்டை கொடுத்துட்டு வரணுமே. சரி, சுந்தரியை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவோம். சுந்தரி, சுந்தரி, அந்த வரேன்ட்ட சொல்லுத்த. என்ன? அக்கம் பக்கத்தில் கொண்டு போய் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறியாமா? எனக்கு யாரத்த தெரியும், நானே இப்பதான் வந்திருக்கேன். அவங்க வீட்டுக்கு எப்படி என்ன போக சொல்ற? அடி, காலையில பார்த்தோம்லடி, அந்த அம்மா வீட்டுக்கு மட்டுமாவது போய் கொடுத்துட்டு வா. நானே போயிடுவேன். பத்தியா, அரிசிக்கு உலைய வச்சுட்டேன். இந்நேரத்துக்கு போனால் சாதம் எல்லாம் குழஞ்சு போயிடும். சாதம் வெந்தோடனே வடிக்கணும் அத்தா. நீ மட்டும் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. ஏன்னா காலையிலே அந்த முல்லை வந்து நம்ம வீட்டில் பலகாரம் கொடுத்துட்டு தானே போனா. இப்போ நம்ம போகலன்னா நல்லா இருக்காது. தீபாவளி நாளும் கிளம்புனா எல்லாத்தையும் பரிமாறிக்கணும்ல. நீயும் போயிட்டு வந்தால் தானே எல்லாம் பழகுவ. அது மட்டும் இல்லை, நீ நல்லா பேசி பழகிறதுக்கு உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். காலையிலே அந்த அம்மா உன்னை கூப்பிட்டுட்டு தானே போனாங்க. உன் மருமகளை அமுச்சு வை, தீபாவளி பலகாரம்லாம் நிறையா இருக்குது, கொடுத்து விட்றேன்னு வேற சொன்னாங்க. நீ வாங்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சது கொடுத்துட்டு வா. அவங்க வீட்டில் பெரிய குடும்பம், மகன் மருமகன் எல்லாரும் இருப்பாங்க. நீ போய் பார்த்து கொஞ்சம் ஒன்று மண்ணா பழகிட்டு வாமா. இங்கே நீயும் நானும் மட்டும்தானே இருக்கான். அதான் சொல்கிறேன், உனக்கும் கொஞ்சம் நேரம் போர் அடிக்காமல் இருக்கும். ஆமாம், அதுவும் சரிதான். அந்த முல்லை கூட வந்தப்போ நல்லா தான் பேசினாங்க. பேசாமல் அவங்க கூட ஏதாவது கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வரேன். இங்கே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. நீயும் நானும் மட்டும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கிறது? இன்னும் ஒரு மாதத்துக்கு வேற நான் இங்கே தானே இருக்க போகிறேன். அந்த முல்லையை கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், உன் செட்டுக்கு அங்கே ஆள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஊர்லேருந்து அவங்க பெரிய மகளும் வந்திருக்கான். அவங்க தான் சொன்னாங்க வரும்னு சொன்னாங்க. பார்த்தியா, அந்த அக்காலும் அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அப்புறம் அவங்க மகனும் வீட்டில் தான் இருப்பார். அந்த தம்பியும் நல்ல உரிமையாக பேசும், அத்தை அத்தைன்னு. எல்லாருமே அந்த வீட்டில் நல்ல விதம்தான். நீ போயிட்டு வா. அவர் சம்சாரம் மட்டும்தான் கொஞ்சம் சிறுமுஞ்சி, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் ஒன்றை பார்த்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வா. என்னத்த அந்த குடும்பத்துக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுற?
இல்லடி, நான் ஒத்தையில் இந்த வீட்டில் இருக்கேன். எனக்கே ஏதோ திடீர்னு உடம்புக்கு முடியலன்னு வையேன், அந்த அம்மா தான் எனக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறது, துவையல் அரைச்சி கொடுக்கறதுன்னு என்னால் முடியாதப்பெல்லாம் வந்து அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதான் அவங்களுக்கு நாளுங்கிழமைனா நல்லது கெட்டதுன்னா கூட வந்து நிற்கிறேன். அவங்களே என்னை எதுலையுமே விட மாட்டாங்க. என்னன்னு இல்லை, இந்த ஊரில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆளாக ஓடி போய் நிற்கிற குடும்பம் வேண்டியது. அந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினச்சா யாராலையும் நல்லா இருக்க முடியாது. பரவாயில்லையத்த, இப்படி நல்ல மனுஷங்கெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். கண்ணுக்கு முன்னாடி யாராவது விழுந்து கிடந்தா கூட சிரிச்சுட்டு போகிற கும்பல் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இப்படி கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆளே இல்லை. அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பேரே தெரியாது டவுனில். இங்கேயும் இப்படி நல்ல மக்கள்லாம் இருக்காங்க பாரு. எனக்கு கேட்குறப்பே ஆச்சரியமாக இருக்குது. நீ சொல்கிற மாதிரியே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க போலயே. ஆமாண்டி, இல்லாமல் எம்பிட்டு தூரம் சொல்கிறேன். நான் ஒத்தையில் இருக்கிறதுக்கு அவங்க தான் எனக்கு பாதுகாப்பு மாதிரி இருந்து போகிறாங்க. சரித்த, நீ சொல்கிறதுக்காக இல்லைனாலும் நாங்கள் இல்லாதப்போ உன்னை பார்த்துக்கிறாங்கல்ல, அதுக்காகவாது அவங்களுக்கு போய் ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ஸ்வீட்டை முதல் என் கையில் கொடு, நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு வரேன். அப்படியே அவங்க பெரிய பொண்ணு வந்திருந்தா நான் கேட்டதா சொல்லுமா. அந்த பிள்ளையும் ரொம்ப தங்கமான பிள்ளை. சரித்த, சரி. இந்தா பார்த்து ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போய் 2வது வீடு சரியா, ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். சரித்த, நான் பார்த்துக்கிறேன். வரேன்ட்ட.